அப்படின்றத கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, முந்தையெல்லாம் வெளிநாட்டுக்கு போனோம் அதுன்னா எஜுகேஷன் லோன் போடுவாங்க. இப்போல்லாம் எஜுகேஷன் லோன் போட தேவையில்லை. அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். எந்த நாட்டிலையாவது படிக்க ஆசைப்பட்டா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். கடன்லாம் வாங்கவே தேவையில்லை. இது போல இப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஒரு சில முக்கியமான இதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவோ சொல்லலாம். இவ்வளவு நல்லது பண்ணவங்களுக்கு ஒரு 200, 300, 400ன்னு சொல்லிட்டே போலாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொன்னேன். இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க மக்களுக்கு. காப்பீட்டு திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதுபோக மினி பஸ் இப்பெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருக்குது. இடஒதுக்கீடு, மகளிர் சுய உதவிக்குழு, எவ்வளவோ சொல்லலாம். இவ்வளவு பண்ணினவங்களை விட்டுட்டு எச்சக்கையில காக்கா ஓட்டாத உங்களை மக்கள், சிந்திக்கிறவன் அறிவுள்ளவன் யாராவது உங்களுக்கு வாக்களிச்சு தேர்ந்தெடுப்பானா? அது நல்லா நம்ம வந்து நீங்க யாருக்குமே எதுவுமே பண்ணதில்லைங்க. சினிமா துறையில நிறைய பேர் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அந்த லிஸ்டெல்லாம் நான் போட வரல. ஒரு பேசிக்கா இது கூட தெரியாம மக்கள் இருப்பாங்களா? யாரு மக்களுக்கு நலத்திட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, யாரு எதுவும் பண்ணலைன்னு தெரியாம கூட மக்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே பளபளன்னு இருக்காருப்பா நடிகர்னு சொல்லி ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களே, இது எந்த மாதிரி சிந்தனை? இதுல வேற சரிக்கு சரி திமுகக்கு எதிர் நான் தான், மாற்று நான் தான் சொல்றீங்களே. இவ்வளவு நல்லது பண்ணவங்களை விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாத உங்களுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு தான் நினைக்கிறேன். பாவத்தை ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஆயிடுச்சு. அது வந்து அதுக்கே ஆளாளுக்கு தலைமறைவாகிறீங்க. ஒரு மாநிலத்தை ஆள்றது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமா? ஸோ எப்பா என்னத்த உங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு கேள்விதான் தோணுது. இந்த உலகத்தில் ஆண்டவன் சிலருக்கு அறிவை வைக்காமல் படைத்து விட்டான் என்ற சந்தேகம் இந்த இடத்தில் எழுகிறது. ஆண்டவன் உங்களுக்கெல்லாம் இனிமேலாவது அறிவு வச்சு படைக்கட்டும். நன்றி. மக்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் யோசிப்பான். நீ என்ன செஞ்ச? உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? வேற யார் யார் என்னென்ன செஞ்சாங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். நன்றி.